சென்னை மாநகரின் பிரம்மாண்டமான ஒரு பங்களா. அந்த வீட்டின் முகப்பில் நிற்கும் விலை உயர்ந்த கார்களே அந்த வீட்டின் அந்தஸ்தை பறைசாற்றின. வீட்டின் உள்ளே நுழையும் போதே வெளிநாட்டு வாசனை திரவியங்களின் நறுமணம் ஆளை தூக்கியது. அங்கிருந்த சோபா முதல் சுவரில் தொங்கும் ஓவியங்கள் வரை ஒவ்வொன்றும் பல லட்சங்கள் பெறும். அந்த வீட்டின் ராணியைப் போல ஹாலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. கையில் லேட்டஸ்ட் மாடல் ஐபோன். அவளது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த கர்வமும் அதிகார தோரணையும் பார்ப்பவரை ஒரு நிமிடம் நடுங்க வைக்கும். அப்போது அவளது தோழி நைனாவிடமிருந்து போன் வந்தது. பேச்சின் நடுவே நைனா ஏதோ ஒரு சாதாரண கடையில் நடக்கும் தள்ளுபடி விற்பனை பற்றி தற்செயலாக கூற மீனாட்சியின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்னது நைனா, உன் அறிவு என்ன மழுங்கி போய்விட்டதா? அந்த தெருவோர கடையில் நடக்கும் சேலில் நான் துணி எடுக்க வேண்டுமா? நீ யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைத்தாய்? நான் மீனாட்சி சுந்தர், இந்த ஊரிலேயே மிக பெரிய பிசினஸ் மேக்னட் சுந்தரின் மனைவி. அவள் குரல் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. அங்கிருந்த வேலைக்காரர்கள் பயத்தில் தலை குனிந்து நின்றனர். நைனா, நன்றாக கேட்டுக்கொள். என் வீட்டு நாய்கள் கூட பிராண்டட் உணவை தான் சாப்பிடும். என் காலனி கூட நீ சொல்லும் அந்த பேட்டையில் கிடைக்கும் ஒட்டுமொத்த கடையின் மதிப்பை விட அதிகம். இனிமேல் இது போன்ற மட்டமான விஷயங்களை என்னிடம் பேசாதே என்று கூறிவிட்டு ஆத்திரத்துடன் போனை துண்டித்தாள். தன்னுடைய விலை உயர்ந்த வெல்வெட் சோபாவில் அமர்ந்த மீனாட்சி அருகில் இருந்த வேலைக்காரனை பார்த்து, டே, இன்னும் ஜூஸ் வரவில்லை, எத்தனை முறை சொல்வது என்று கத்தினாள். அவன் பதறி அடித்துக் கொண்டு ஓடினான். அப்போது மாடியிலிருந்து ஸ்டைலாக இறங்கி வந்தாள் தாரா. மீனாட்சியின் ஒரே மகள், மீனாட்சியின் நகல் என்றே சொல்லலாம். கையில் ஒரு லேப்டாப், காதில் ஏர்பாட்ஸ் என நவீனத்தின் உச்சமாக இருந்தாள். என்ன மம்மி, காலையிலேயே ஏன் இவ்வளவு கோபம் என்று கேட்டபடி தன் தாயின் அருகில் அமர்ந்தாள் தாரா. உன் ஆப்ஷன் இல்லாத தோழி நைனாதான் ஏதோ லோக்கல் மார்க்கெட் சேலை பற்றி பேசுகிறாள். இவர்களுக்கு எப்போதுமே தரம் என்றால் என்னவென்று தெரியாது தாரா என்றாள் மீனாட்சி. தாரா அலட்சியமாக சிரித்தாள். விடு மம்மி, சில பேருக்கு தரம் புரியாது. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ஒரு ட்ரிப்பு போக பிளான் இருக்கு. அதுவும் அப்ராட் ட்ரிப்பு. ஒரு 1 வீக் ஆகும். எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எல்லாம் இந்த சிட்டிலேயே பெஸ்ட் டிசைனர் கிட்ட ஆர்டர் பண்ணிட்டேன். மீனாட்சி தன் மகளின் தலையை வருடினாள். அதுதான் என் செல்ல மகள். பணம் என்பது செலவு செய்வதற்கு தான். உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள். கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தாரா, நம் அந்தஸ்து எப்போதும் குறையக்கூடாது. இந்த ஊரே நம்மை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலில் அன்பு இருப்பதை விட அதிகாரமும் அகந்தையுமே மேலோங்கி நின்றது. ஏழை எளியவர்களை வெறும் புழுக்கள் போல நினைக்கும் அவர்களின் இந்த வாழ்க்கை ஒரு பெரும் புயலை நோக்கி நகரப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அந்த புயல் ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணின் உருவத்தில் வரப்போகிறது என்பதும் அவர்களுக்கு அப்போது புரியவில்லை. மாலையில் சூரியன் மறையும் நேரம். மீனாட்சியின் பங்களா விளக்குகளின் ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. ஹாலில் அமர்ந்து தாரா தனது ஐபோனில் எதையோ தீவிரமாக பார்த்து கொண்டிருக்க மீனாட்சி ஒரு ஃபேஷன் இதழை புரட்டி கொண்டிருந்தாள். அப்போது மெயின் கேட் திறக்கும் சத்தம் கேட்டது. சுந்தரின் கார் வந்து நின்றது. பொதுவாக சுந்தர் வரும்போது கார் கதவை திறக்க வேலைக்காரர்கள் ஓடுவார்கள். ஆனால் இன்று அவரே கதவை திறந்து கொண்டு இறங்கினார். அவர் பின்னால் யாரோ ஒரு உருவம் இறங்குவதை கண்ட மீனாட்சி புருவத்தை உயர்த்தி பார்த்தாள். சுந்தர் வீட்டிற்குள் நுழைந்தார். அவருக்கு பின்னால் மிகவும் தயங்கியபடி தலை குனிந்து ஒரு பெண் உள்ளே வந்தாள். அவளது தோற்றம் அந்த அரண்மனை போன்ற வீட்டிற்கு சற்றும் சம்பந்தமில்லாத ஒன்றாக இருந்தது. வெளுத்து போன ஒரு பழைய பருத்தி சேலை, கலைந்த தலைமுடி, கால்களில் தேய்ந்து போன பிளாஸ்டிக் செருப்பு, கையில் ஒரு அழுக்கு துணிப்பை. அந்த பையை அவள் மார்போடு அணைத்து கொண்டிருந்த விதமே அவள் எவ்வளவு பயந்திருக்கிறாள் என்பதை சொல்லியது. அவள் காலில் படிந்திருந்த கிராமத்து மண் மீனாட்சியின் விலை உயர்ந்த இத்தாலிய மார்பில் தரையில் படிவதை கண்டதும் மீனாட்சியின் முகம் சுருங்கியது. சுந்தர், என்ன இது? யாரை கூட்டி வந்திருக்கிறீர்கள்? மீனாட்சியின் குரலில் அருவருப்பு தெரித்தது. சுந்தர் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு, மீனாட்சி, இவள் பவித்ரா, என் ஒரே தங்கை சிவகாமியின் மகள் என்றார். மீனாட்சி அதிர்ச்சியில் நின்றாள். சுந்தருக்கு ஒரு தங்கை இருந்தது அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் ஒரு கிராமத்துக்காரரை திருமணம் செய்து கொண்டு போனதால் மீனாட்சி அந்த உறவை முற்றிலுமாக துண்டித்திருந்தாள். தங்கை மகளா, இங்கே எதற்கு என மீனாட்சி கடுகெடுத்தாள். சிவகாமி சில வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டாள். பவித்ரா அவளுடைய பாட்டியுடன் கிராமத்தில் வளர்ந்தாள். ஆனால் நேற்று அவளுடைய பாட்டியும் இறந்து விட்டதாக தகவல் வந்தது. அங்கே அவளுக்கு என்று சொல்லிக்கொள்ள இப்போது யாரும் இல்லை மீனாட்சி. அனாதையாக நின்றவளை எப்படி அங்கே விட்டு வருவது? அதான் என்னுடன் கூட்டி வந்தேன். இனி இவள் நம்முடன் தான் இங்கே இருப்பாள் என்றார் சுந்தர் உறுதியான குரலில். தாரா தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து பவித்ராவை பார்த்தாள். டாடி, ஆர் யூ சீரியஸ்?
இந்த வில்லேஜ் பீஸை நம் வீட்டில் வைக்க போகிறீர்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று முகத்தை சுளித்தாள். பவித்ரா மெதுவாக தன் தலையை உயர்த்தி அவர்களை பார்த்தாள். அவளது கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் அதில் ஒரு இனம் புரியாத அமைதி இருந்தது. மீனாட்சியின் ஆத்திரமான பார்வையும் தாராவின் கேலியும் அவளை பாதித்தது போல தெரியவில்லை. அவள் சுந்தரின் முகத்தை மட்டும் பார்த்தாள். சுந்தர், இதோ பாருங்கள், நீங்கள் இறக்கப்பட்ட எதையாவது செய்வது எனக்கு பிடிக்காது. இந்த பெண் இங்கே இருந்தால் என் கௌரவம் என்ன ஆவது? ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்கள், நான் பணம் தருகிறேன் என்றாள் மீனாட்சி பிடிவாதமாக. மீனாட்சி, போதும் நிறுத்து. இவள் என் ரத்தம், என் தங்கை மகள். தெருவில் நிற்பதை நான் அனுமதிக்க மாட்டேன். இது என் முடிவு. பவித்ரா இங்கேதான் இருப்பாள். இதில் இனி எந்த விவாதமும் வேண்டாம் என்று கூறிவிட்டு பவித்ராவை பார்த்து, மாமா பவித்ரா, உள்ள வா என்று அவளை அழைத்து சென்றார். மீனாட்சி ஆத்திரத்தில் தன் கைகளை முறுக்கினாள். அந்த பங்களாவின் ஜொலிப்பில் ஒரு சிறிய கரை படிந்தது போல அவள் உணர்ந்தாள். பவித்ராவின் வரவு அந்த வீட்டில் அமைதியை கொண்டு வருமா அல்லது அதிகார போரை தொடங்குமா என்பது போக போகத்தான் தெரியும். மீனாட்சி மனதிற்குள் கருவினாள். இவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துவது என்று எனக்கு தெரியும். சுந்தரின் பிடிவாதமான முடிவால் மீனாட்சிக்கு தலைவலி வந்தது போலிருந்தது. அவர் பவித்ராவை அழைத்து கொண்டு மாடிக்கு செல்ல முயன்ற போது மீனாட்சி குறுக்கே வந்து நின்றாள். நில்லுங்கள் சுந்தர், நீங்கள் அவளை இங்கே தங்க வைப்பதாக எடுத்த முடிவை என்னால் மாற்ற முடியாது. ஆனால் எங்கே தங்க வைக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நம்முடைய கெஸ்ட் ரூம் ஒவ்வொன்றும் வெளிநாட்டு தரை விரிப்புகளும் விலை உயர்ந்த அலங்கார பொருட்களும் கொண்டது. இவள் வைத்திருக்கும் அந்த அழுக்கு துணிப்பை பட்டால் கூட அந்த இடமே தீட்டாகிவிடும் என ஆத்திரத்துடன் கத்தினாள். சுந்தர் ஏதோ சொல்ல வர அதற்குள் மீனாட்சி வேலைக்காரனை கூப்பிட்டாள். டேய் முத்து, நான் பங்களாவின் பின்புறம் பழைய சாமான்களை போட்டு வைத்திருக்கிறோமே, அந்த ஸ்டோர் ரூம், அதை திறந்து விடு. இனி இவள் அங்கேதான் தங்க வேண்டும். சுந்தர் அதிர்ந்து போனார். மீனாட்சி, அது மனிதர்கள் தங்கும் இடமா? அங்கே ஜன்னல் கூட கிடையாது. எப்போதும் இருட்டாக இருக்கும். என் தங்கை மகள் அங்கே தங்குவதா? மீனாட்சி ஏளனமாக சிரித்தாள். இதோ பாருங்கள் சுந்தர், உங்கள் தங்கை மகள் இங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். சம்மதித்து விட்டேன். ஆனால் இவள் என் கண் முன்னால் நடமாடக்கூடாது. வீட்டிற்கு வரும் முக்கிய மனிதர்கள் யாராவது இவளை பார்த்துவிட்டு யார் இந்த துப்புக்காரி என்று கேட்டால் என் மானம் போய்விடும். இவள் வீட்டின் பின்புறமே இருக்கட்டும், புலக்கடை வழியாகவே வந்து போகட்டும். பவித்ரா அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை. மெதுவாக சுந்தரின் கையை பிடித்து, பரவாயில்லை மாமா, எனக்கு அந்த அறையே போதும். கிராமத்தில் இதைவிட சிறிய குடிசையில்தான் நான் வளர்ந்தேன். எனக்கு இது அரண்மனைதான் என்றாள் மெல்லிய குரலில். அவள் பேசிய அந்த தமிழ் உச்சரிப்பில் ஒரு கனிவு இருந்தது. ஆனால் மீனாட்சிக்கு அது வெறும் நடிப்பாக தெரிந்தது. முத்து அந்த அறையை திறந்து காட்டினான். புழுதி படிந்த தரை, ஒட்டடை படிந்த சுவர்கள், ஒரே ஒரு மங்கலான மின் விளக்கு. அந்த அறையில் ஒரு பழைய இரும்பு கட்டில் மட்டுமே இருந்தது. அந்த அறைக்கு செல்லும் வழி முழுவதும் செடி கொடிகள் வளர்ந்து பார்ப்பதற்கே ஒரு பாழடைந்த இடம் போல இருந்தது. பவித்ரா உள்ளே நுழைந்தாள். தன் கையில் இருந்த துணிப்பையை ஒரு ஓரமாக வைத்திருந்தாள். மீனாட்சி வாசலில் நின்றபடி அவளை பார்த்து விரலை நீட்டினாள். இதோ பார் பெண்ணே, நீ இங்கே சொகுசாக சாப்பிட வரவில்லை. என் கணவர் உன்னை அழைத்து வந்ததால் இடம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்க வேண்டுமானால் நீ சில சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். நாளை முதல் உன்னை நான் ஒரு உறவினராக பார்க்க மாட்டேன். இந்த வீட்டின் வேலைக்காரியாக தான் பார்ப்பேன். சும்மா உட்கார்ந்து சோறு போட இது அனாதை ஆசிரமம் இல்லை. புரிகிறதா? பவித்ரா நிமிர்ந்து மீனாட்சியை பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு வைராகியம் தெரிந்தது. சரி அத்தை, நான் வேலை செய்கிறேன் என்றாள். மீனாட்சி அங்கிருந்து அகன்றாள். பவித்ரா அந்த இருட்டு அறையில் தனிமையில் அமர்ந்தாள். ஜன்னல் இல்லாத அந்த சிறிய அறையில் மூச்சு முட்டுவது போல இருந்தது. மெதுவாக தன் துணிப்பையை திறந்தாள். துணிகளுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில கனமான புத்தகங்களை வெளியே எடுத்தாள். அந்த புத்தகங்களின் அட்டையில் UPSC சிவில் சர்வீஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த இருட்டு அறையில் அந்த மங்கலான வெளிச்சத்தில் பவித்ராவின் கண்கள் அந்த புத்தகங்களை பார்த்தபோது மட்டும் பிரகாசித்தன. மீனாட்சி அவளை ஒரு வேலைக்காரியாக மாற்ற நினைத்தாள். ஆனால் பவித்ரா எதற்காக அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்பது அந்த இருட்டு அறைக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். மறுநாள் காலை 6 மணி. பங்களாவின் அந்த பெரிய கடிகாரம் கணீரென்று ஒலித்தது. மீனாட்சி தனது பட்டு நைட்டியுடன் ஹாலுக்கு வந்தாள். அவள் முகத்தில் ஒரு வஞ்சக சிரிப்பு குடிக்கொண்டிருந்தது. பவித்ராவை எப்படி திணறடிக்கலாம் என்று இரவு
முழுவதும் அவள் போட்ட திட்டத்தை அரங்கேற்ற இதுதான் சரியான நேரம். அங்கு நீண்ட காலமாக வேலை பார்த்து வந்த முதியவள் கனகாவை அழைத்தாள் மீனாட்சி. கனகா, இதோ பார், உனக்கு வயதாகி விட்டது. இனிமேல் உன்னால் முன் போல விறுவிறுப்பாக வேலை செய்ய முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் நீ இன்றுடன் வேலையை நிறுத்திக்கொள். உனக்கான செட்டில்மெண்ட் பணத்தை கணக்காளரிடம் வாங்கிக்கொள் என்றாள் மீனாட்சி கராராக. கனகா அதிர்ந்து போனாள். அம்மா, நான் இந்த வீட்டிலேயே 20 வருஷமா இருக்கேம்மா, இப்போது எங்கே போவேன் என்று கண்ணீர் வடித்தாள். ஆனால் மீனாட்சியின் கல் நெஞ்சம் கரையவில்லை. கனகாவை வலுக்கட்டாயமாக அனுப்பிவிட்டு பவித்ராவின் அறைக்கு சென்றாள். அந்த சிறிய இருட்டு அறையில் பவித்ரா குளித்து முடித்துவிட்டு தன் சிறிய விளக்கு வெளிச்சத்தில் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். என்ன மகாராணி, இங்க வந்து அமர்ந்து கதை புத்தகமா படித்துக் கொண்டிருக்கிறாய்? வெளியே வா என்று மீனாட்சி அதிகார தொனியில் அழைத்தாள். பவித்ரா அமைதியாக வெளியே வந்தாள். மீனாட்சி அவளை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, இந்த வீட்டை பார்த்தாய் அல்லவா? இது ஒன்றும் சும்மா தங்குவதற்கு அனாதை ஆசிரமம் கிடையாது. இங்கே இலவசமாக சோறு போடவும் நான் தயாராக இல்லை. வேலைக்காரி கனகாவை அனுப்பிவிட்டேன். இனிமேல் இந்த வீட்டை கூட்ட வேண்டும், துடைக்க வேண்டும், பாத்திரங்கள் கழுவ வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் மூவருக்கும் நீதான் சமைக்க வேண்டும் என்றாள். பவித்ரா எதற்கும் கலங்கவில்லை. அவள் முகத்தில் அதே அமைதி மாறாமல் இருந்தது. சரி அத்தை, நான் செய்கிறேன், எனக்கு சமைக்க தெரியும் என்றாள் மென்மையாக. பவித்ராவின் இந்த பதில் மீனாட்சிக்கு எரிச்சலை தந்தது. அவள் அழுவாள். மண்டியிட்டு தன்னை வீட்டு வேலை செய்ய சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சுவாள் என்று மீனாட்சி எதிர்பார்த்தாள். ஆனால் பவித்ராவோ எதற்கும் அசையவில்லை. வெறும் வாய் வார்த்தை போதாது. இதோ பார், இந்த ஹால் மார்பிள் தரையில் ஒரு சிறு தூசி கூட இருக்கக்கூடாது. என் கணவர் 8 மணிக்கு டைனிங் டேபிளுக்கு வரும்போது அவருக்கு பிடித்த உணவுகள் தயாராக இருக்க வேண்டும். மதியம் தாராவுக்கு காலேஜுக்கு லஞ்ச் பேக் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வேளையில் சுணக்கம் தெரிந்தால் கூட உனக்கு இந்த வீட்டில் ஒரு வேலை சோறு கூட கிடைக்காது, ஜாக்கிரதை என்று எச்சரித்துவிட்டு நகர்ந்தாள் மீனாட்சி. பவித்ரா உடனே வேலையில் இறங்கினாள். அந்த பிரம்மாண்டமான வீட்டை சுத்தம் செய்வது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அவள் ஒரு இயந்திரத்தை போல செயல்பட்டாள். ஹால், கிச்சன், போர்டிகோ என ஒவ்வொன்றையும் பார்த்து சுத்தம் செய்தாள். கிச்சனுக்குள் நுழைந்த பவித்ரா சுந்தருக்காக ராகி புட்டும் கார சட்னியும் அவருக்கு பிடித்த மணமான காஃபியும் தயாரித்தாள். சரியாக 8 மணிக்கு சுந்தர் ஹாலுக்கு வந்தபோது வீட்டின் ஜொலிப்பை கண்டு வியந்தார். என்ன மீனாட்சி, வீடு இவ்வளவு பளிச்சென்று இருக்கிறது. கனகா இவ்வளவு சீக்கிரம் வேலையை முடித்து விட்டாளா என்று கேட்டார் சுந்தர். அப்போது மீனாட்சி ஏதோ சொல்ல வருவதற்குள் பவித்ரா உணவுகளை எடுத்து வந்து மேஜையில் வைத்தாள். இல்லை மாமா, நான் தான் செய்தேன். கனகா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்று கிளம்பி விட்டார்கள். இனி நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சிரித்து கொண்டே கூறினாள். உணவை சுவைத்த சுந்தர் கண்கள் அகல விரிந்தன. ஆகா, என்ன ருசி பவித்ரா! அப்படியே என் அம்மாவின் கைமணம். இவ்வளவு நன்றாக உனக்கு சமைக்க தெரியுமா என்று பாராட்டி தள்ளினார். மீனாட்சியின் முகம் கருத்தது. தான் அவளை தண்டிக்க நினைத்தால் அவள் சுந்தரின் பாராட்டை பெறுகிறாளே என்று ஆத்திரமடைந்தாள். தாராவோ பவித்ராவை அருவருப்பாக பார்த்தபடி, மம்மி, ஒரு வேலைக்காரி சமைச்சதை எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு உடனே ஹோட்டலில் இருந்து ஆர்டர் செய் என்று அடம் பிடித்தாள். பவித்ரா இதையெல்லாம் கவனித்தாலும் எதற்கும் பதில் பேசாமல் மீண்டும் கிச்சனுக்குள் சென்றாள். அவளது அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய லட்சியம் இருந்தது. அந்த வீட்டில் அவமானம் ஒரு பக்கமும் உழைப்பு ஒரு பக்கமுமாக அவளது நாட்கள் நகரத் தொடங்கின. பவித்ரா அந்த வீட்டிற்கு வந்து சில நாட்களே ஆகி இருந்தது. ஆனால் அந்த பிரம்மாண்டமான பங்களாவிற்குள் ஒரு புதிய ஜீவன் புகுந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. மீனாட்சியின் அதிகாரமும் தாராவின் அலட்சியமும் நிறைந்த அந்த வீட்டில் பவித்ராவின் உழைப்பு அமைதியாக தன் வேலையை காட்டத் தொடங்கியது. அதிகாலை 5 மணிக்கு எழுந்துவிடும் பவித்ரா முதலில் வீட்டின் முற்றத்தை தூய்மைப்படுத்தி ஒரு அழகான கோலமிடுவாள். அதன் பிறகு அந்த பெரிய வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் ஒரு சிறு தூசி கூட இல்லாமல் துடைத்து மின்னுமாறு செய்வாள். மீனாட்சியின் விலை உயர்ந்த கலைப்பொருட்கள் ஒவ்வொன்றும் பவித்ரா கையில் பட்டு புது பொலிவு பெற்றன. ஆனால் எல்லாவற்றையும் விட பவித்ராவின் கைவண்ணம் சமையலறையில் தான் விஸ்வரூபம் எடுத்தது. அன்று காலை சுந்தர் டைனிங் டேபிளுக்கு வந்தபோது அங்கிருந்து வந்த மனம் அவரை சுண்டி இழுத்தது. என்ன பவித்ரா, இன்று என்ன ஸ்பெஷல்? மனம் ஆளை தூக்குகிறதே என்று ஆர்வமாக கேட்டார் சுந்தர். பவித்ரா மென்மையாக சிரித்து கொண்டே, உங்களுக்கு பிடித்த மிளகு பொங்கலும் சின்ன வெங்காய சாம்பாரும் செய்திருக்கிறேன் மாமா, கூடவே கொஞ்சம் இஞ்சி துவையலும் இருக்கிறது என்று பரிமாறினாள். சுந்தர் ஒரு கவளம் வாயில் வைத்ததும் கண்களை மூடிக்கொண்டார். ஆகா பவித்ரா, நான் இன்று என் தாயையே நேரில் பார்ப்பது போல் இருக்கிறது. இதே மனம், இதே ருசி. பல வருடங்களாக இந்த ருசிக்காகத்தான் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். நீ வெறும் சமையல் செய்யவில்லை, என் பழைய நினைவுகளை மீட்டு தந்துவிட்டாய் என்று நெகிழ்ந்து போனார். இதை பார்த்து கொண்டிருந்த மீனாட்சிக்கும் தாராவுக்கும் வயிறு எரிந்தது. மீனாட்சி ஆத்திரத்துடன்
தன் ஸ்பூனை தட்டில் தட்டினாள். என்ன சுந்தர், ஒரு சாதாரண பொங்கலுக்கு இவ்வளவு புகழ்ச்சியா? இதையெல்லாம் செய்ய தெரியாத ஆளா இந்த ஊரில் இல்லை? அவளை தலைக்கு மேல் தூக்கி வைத்து ஆடாதீர்கள் என்று எரிச்சலாக கூறினாள். தாரா தன் முகத்தை சுளித்து கொண்டு, ஆமாம் டாடி, இந்த பழைய காலத்து சமையல் எல்லாம் எனக்கு பிடிக்காது. மம்மி, எனக்கு அந்த புதிய கஃபேயில் இருந்து பாஸ்தா ஆர்டர் செய் என்று பவித்ராவை ஒரு கேவலமான பார்வை பார்த்தாள். பவித்ரா எதற்கும் கலங்கவில்லை. தாரா, உனக்கு பாஸ்தா பிடிக்கும் என்றால் நாளைக்கு நானே அதை செய்து தருகிறேன். எனக்கு செய்ய தெரியும் என்றால் மிக சாதாரணமாக. நீயா? உனக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதே, நீ எப்படி பாஸ்தா செய்வாய்? நீயும் உன் கிராமத்து அறிவும், பேசாமல் பாத்திரம் கழுவ போ என்று தாரா அவமானப்படுத்தினாள். பவித்ரா அமைதியாக சமையலறைக்குள் சென்றாள். அவளை பொறுத்தவரை இது வெறும் வேலைக்காரியாக தான் செய்யும் வேலை அல்ல, தன் மாமாவிடம் காட்டும் அன்பு. ஆனால் மீனாட்சியின் கண்ணோட்டம் வேறாக இருந்தது. பவித்ராவின் ஒவ்வொரு நல்ல செயலும் மீனாட்சிக்கு ஒரு தோல்வியாக தெரிந்தது. தாரா, கவனித்தாயா? உன் அப்பா இவளை எப்படி புகழ்கிறார் என்று. இப்படியே விட்டால் இந்த வீட்டின் அதிகாரத்தை மெல்ல தன் பக்கம் இழுத்து விடுவாள். இவளை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும். இவளுடைய அறியாமையை உன் அப்பாவுக்கு முன்னால் நிரூபிக்க வேண்டும் என்று மீனாட்சி ரகசியமாக கூறினாள். கவலைப்படாதே மம்மி, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க, அப்போ இருக்கு இவளுக்கு ஒரு கச்சேரி என்று வஞ்சகமாக சிரித்தாள் தாரா. பவித்ரா எதையும் கவனிக்காமல் தன் வேலைகளை முடித்துவிட்டு தன் இருட்டு அறைக்கு சென்றாள். அங்கே அவளுக்காக காத்திருந்தது அவளுடைய IPS கனவு புத்தகங்கள். அந்த வீட்டின் அவமானங்கள் அவளை பாதிக்கவில்லை. ஏனெனில் அவளது இலக்கு அந்த பங்களாவை விட பெரியதாக இருந்தது. பகல் முழுவதும் அந்த பெரிய பங்களாவில் ஒரு இயந்திரத்தை போல ஓயாமல் வேலை செய்வாள் பவித்ரா. மீனாட்சியின் ஏச்சுகளையும் தாராவின் கேலி பேச்சுகளையும் ஒரு புன்னகையோடு கடந்து செல்வாள். இரவு 10 மணி ஆகிவிட்டால் அனைவரும் உறங்க சென்ற பிறகு பவித்ரா தனது சிறிய அறைக்குள் தஞ்சம் புகுவாள். அந்த வீட்டின் மற்ற அறைகளில் ஏசி சத்தம் ரிங்காரமிட்டு கொண்டிருக்க பவித்ராவின் அறை மட்டும் ஒரு சிறிய மின் விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அமைதியாக இருக்கும். ஒரு நாள் நள்ளிரவு 1 மணி இருக்கும். தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்த மீனாட்சி தற்செயலாக தனது படுக்கையறை ஜன்னல் வழியாக பின்புறம் இருக்கும் பவித்ராவின் அறையை பார்த்தாள். அந்த இருட்டான பகுதியில் பவித்ராவின் அறையிலிருந்து மட்டும் வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது. இந்த காட்டு மிராண்டி இவ்வளவு நேரம் முழித்து கொண்டு என்ன செய்கிறாள்? ஒருவேளை ஏதாவது திருட திட்டம் போடுகிறாளோ என்று மீனாட்சிக்கு சந்தேகம் வந்தது. மெதுவாக பூனை போல நடந்து சென்று பவித்ராவின் அறை ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தாள். மீனாட்சி அங்கே பவித்ரா தனது சிறிய மேஜையில் அமர்ந்து தடிமனான புத்தகங்களை மிக தீவிரமாக படித்து கொண்டிருந்தாள். அவ்வப்போது ஒரு குறிப்பேட்டில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள். அவளது முகம் மிக தெளிவாகவும் ஒருவித அதிகார தோரணையுடனும் அந்த மின்விளக்கு வெளிச்சத்தில் தெரிந்தது. மீனாட்சிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. என்ன இது, 5ஆம் வகுப்பு கூட தாண்டாத இந்த பெண் இவ்வளவு பெரிய புத்தகங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாள்? மறுநாள் காலை பவித்ரா ஹாலை துடைத்துக் கொண்டிருந்த போது மீனாட்சி அங்கே வந்தாள். ஏ பவித்ரா, நேத்து ராத்திரி என்ன உன் அறையில் ஒரே ஆராய்ச்சி நடந்து கொண்டிருந்தது போலிருக்கிறது. நான் தான் பார்த்தேனே, ஏதோ பெரிய பெரிய புத்தகங்களை வைத்துக்கொண்டு மல்லு கட்டி கொண்டிருந்தாயே என ஏளனமாக தொடங்கினாள் மீனாட்சி. பவித்ரா ஒரு நிமிடம் அதிர்ந்தாலும் உடனே தன்னை சமாளித்து கொண்டு, அது சும்மா நேரம் போகாமல் சில புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்தேன் அத்தை என்றாள் தாழ்மையான குரலில். அப்போது அங்கு வந்த தாரா, மம்மி, இவளுக்கு படிக்க தெரியுமா என்ன? அநேகமாக அந்த புத்தகங்களில் இருக்கும் படங்களை பார்த்துதான் இவள் காலத்தை கடத்தி கொண்டிருப்பாள். டிஸ்கவரி சேனலில் காட்டுவாசிகள் படத்தை பார்ப்பது போல இவள் ஏதோ பட புத்தகத்தை பார்த்து ரசிக்கிறாள். நாட்டுப்புறங்களுக்கு படிப்புக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது மம்மி என சொல்லிவிட்டு தாயும் மகளும் கேலியாக சிரித்தனர். மீனாட்சி மேலும் தொடர்ந்து, இதோ பார் பவித்ரா, உனக்கு ஏதோ கொஞ்சம் தமிழ் வாசிக்க தெரியும் என்பதால் உன்னை மேதை என்று நினைத்து கொள்ளாதே. நீ வைத்திருக்கும் அந்த புத்தகங்களில் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? அதெல்லாம் இங்கிலீஷ். உனக்கு ABCD தெரியுமா? உருப்படியாக வேலையை பார். இந்த வீட்டின் அழுக்கை சுத்தம் செய்வதுதான் உன் தலைவிதி. அதை விட்டுவிட்டு பெரிய படிப்பாளி போல வேஷம் போடாதே என்று எச்சரித்தாள். பவித்ரா எதுவும் பேசாமல் மீண்டும் தரையை துடைக்க தொடங்கினாள். அவள் முகத்தில் எந்த வருத்தமும் இல்லை. உண்மையில் நேற்றிரவு அவள் படித்து கொண்டிருந்தது இந்திய அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச உறவுகள். மீனாட்சிக்கு தெரியாது, பவித்ரா புத்தகங்களில் இருக்கும் படங்களை பார்க்கவில்லை, அந்த புத்தகங்களின் மூலம் தனது எதிர்காலத்தையே செதுக்கி கொண்டிருக்கிறாள் என்று. அகந்தை கொண்ட அந்த தாய்க்கும் மகளுக்கும் பவித்ராவின் மௌனம்தான் அவர்கள் சந்திக்க போகும் மிக பெரிய தோல்வியின் ஆரம்பம் என்பது புரியவில்லை. பகட்டான அந்த பங்களாவின் காலை உணவு மேஜையில் ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது. தாரா தனது நண்பர்களுடன் சேர்ந்து தாய்லாந்து நாட்டிற்கு ஒரு
வாரம் சுற்றுலா செல்ல வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தாள். மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க, நான் மட்டும் போகலைனா என்னை பாப்பா மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பயணம் கண்டிப்பா வேணும் என்று அடம் பிடித்தாள் தாரா. சுந்தர் முகம் கவலையில் தோய்ந்திருந்தது. தாரா, நீ இன்னும் சின்ன பெண். இந்த வயதில் தனியாக வெளிநாட்டுக்கு, அதுவும் நண்பர்களுடன் செல்வது எனக்கு சரியாக தோன்றவில்லை. பாதுகாப்பு முக்கியம் தாரா என்றார் அழுத்தமாக. மீனாட்சி உடனே குறுக்கிட்டாள். என்ன சுந்தர், எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறீர்கள்? நம் மகள் என்ன சாதாரணமானவளா? அவளுக்கு உலக அறிவு இருக்கிறது. அவளுடைய சுதந்திரத்தில் ஏன் தலையிடுகிறீர்கள்? அவளுக்கு தேவையான பணத்தை நான் தருகிறேன், அவள் போய்விட்டு வரட்டும் என்று சுந்தரின் பேச்சை தட்டினாள். சுந்தர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மீனாட்சியின் பிடிவாதத்திற்கு முன்னால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறுதியில் அரைகுறை மனதுடன் சுந்தர் சம்மதித்தார். தாரா குதித்து குதித்து தன் அறைக்கு சென்று பேக்கிங் செய்ய தொடங்கினாள். அப்போது அங்கு ஜூஸ் கொண்டு வந்த பவித்ரா தாராவை பார்த்து மெதுவாக சொன்னாள். தாரா, வெளிநாடு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. தெரியாதவங்க கொடுக்கிற எதையும் சாப்பிடாதே, யாரையும் சீக்கிரம் நம்பாதே. இதை கேட்டதும் தாராவுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. ஏய், உனக்கு அவ்வளவு அறிவு வந்து விட்டதா? இங்கே பாத்திரம் கழுவும் நீ எனக்கு அட்வைஸ் செய்கிறாயா? உனக்கு ஒரு பாஸ்போர்ட் எப்படி இருக்கும் என்று கூட தெரியாது. என் விஷயத்தில் தலையிட்டால் உன் நாக்கை வெட்டி விடுவேன், ஜாக்கிரதை என்று கத்தினாள். மீனாட்சி அங்கிருந்து பவித்ராவை விரட்டினாள். சீக்கிரம் கிளம்பு இங்கிருந்து. படிக்க தெரியாத முட்டாள் எல்லாம் என் மகளுக்கு அறிவுரை சொல்ல வந்துவிட்டாள். அன்று மாலை தாரா விமான நிலையம் கிளம்பினாள். அவள் சென்ற பிறகு அந்த பிரம்மாண்டமான வீடு நிசப்தமானது. தாராவின் சிரிப்பும் அலட்டலும் இல்லாத அந்த வீட்டில் ஒரு விதமான அமைதி நிலவியது. ஆனால் மீனாட்சியின் உள்ளத்தில் மட்டும் அமைதி இல்லை. அவளுக்கு தன் மகள் பிரிந்த ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஏக்கம் எல்லாம் பவித்ராவின் மீது வெறுப்பாக மாறியது. தாரா இல்லாத அந்த வீட்டில் மீனாட்சி பவித்ராவை இன்னும் அதிகமாக துன்புறுத்த தொடங்கினாள். தாரா இல்லாததால் வேலை குறைவு என்று நினைக்காதே. இந்த வீட்டின் ஒவ்வொரு ஜன்னல் கம்பிகளையும் இன்று துடைக்க வேண்டும். தோட்டத்தில் இருக்கும் புல்களையே நீயே கையால் பிடுங்க வேண்டும் என புதிய வேலைகளை அடுக்கினாள். பவித்ரா எதையும் மறுத்து பேசாமல் குனிந்து வேலை செய்தாள். அவளது அமைதி மீனாட்சியை மேலும் ஆத்திரப்படுத்தியது. ஏண்டி, எதற்காவது பதில் பேசுகிறாயா? பார், எரும மாடு மேல் மழை பெய்தது போல் இருக்கிறாயே. உன்னை எப்போது இந்த வீட்டை விட்டு துரத்துகிறேனோ அன்றுதான் எனக்கு நிம்மதி என்று மீனாட்சி தனக்குள்ளேயே கருவி கொண்டாள். ஆனால் பவித்ராவின் கண்கள் அந்த வேலைகளுக்கு நடுவே அடிக்கடி தன் அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தன. அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான தகவல் வரப்போகிறது என்பது போல தெரிந்தது. மீனாட்சிக்கு தெரியாது, தாராவின் இந்த பயணம் ஒரு சாதாரண சுற்றுலா அல்ல. அது மீனாட்சியின் ஒட்டுமொத்த குடும்பத்தையே புரட்டி போட போகும் ஒரு புயலின் ஆரம்பம் என்று. தாரா வெளிநாடு சென்ற பிறகு மீனாட்சிக்கு வீட்டில் பொழுது போகவில்லை. தன் மகளின் பிரிவால் ஏற்பட்ட வெறுப்பை எல்லாம் பவித்ராவின் மேல் காட்டிக் கொண்டிருந்தாள். பவித்ராவோ எதற்கும் சளைக்காமல் ஒரு இயந்திரம் போல ஓயாமல் உழைத்து கொண்டிருந்தாள். அன்று மதியம் மீனாட்சி ஹாலில் அமர்ந்து ஒரு இதழை படித்து கொண்டிருந்தாள். பவித்ரா ஹாலை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். ஹாலின் நடுவே இருந்த ஒரு கலை நயமிக்க மேஜையின் மேல் ஒரு அழகான பூச்சாடி இருந்தது. அது மீனாட்சிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. சில மாதங்களுக்கு முன்பு அவளது தோழி லண்டனில் இருந்து பரிசாக அனுப்பியது. அதன் விலை பல லட்சங்கள் இருக்கும். பவித்ரா அந்த மேஜையை துடைக்கும் போது எதிர்பாராத விதமாக அவளது கைப்பட்டு அந்த பூச்சாடி மெதுவாக சரிந்து தரையில் விழுந்தது. டொக் என்ற சத்தத்துடன் அந்த பூச்சாடி சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அந்த சத்தம் கேட்டதும் மீனாட்சி ஸ்பிரிங் போல துள்ளி எழுந்தாள். சிதறி கிடக்கும் பீங்கான் துண்டுகளை பார்த்ததும் அவளுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. ஓடி வந்து பவித்ராவின் கையை பலமாக பிடித்து உலுக்கினாள். அறிவு இருக்கிறதா உனக்கு? என்ன காரியம் செய்திருக்கிறாய் என்று தெரிகிறதா? இது லண்டனில் இருந்து வந்த ஆன்டிக் பூஜாடி. இதன் விலையின் உன் பரம்பரையே 10 வருடம் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று கத்தினாள். பவித்ரா பதற்றத்துடன், மன்னித்து விடுங்கள் அத்தை, நான் வேண்டுமென்று செய்யவில்லை, துடைக்கும் போது தெரியாமல் பட்டுவிட்டது என்று கூறிவிட்டு குனிந்து அந்த துண்டுகளை எடுக்க முயன்றாள். மீனாட்சி அவளை தடுத்து நிறுத்தி காலால் எட்டி உதைப்பது போல நகர்த்தினாள். நடிப்பதில் உனக்கு நிகர் நீயேதான். நீ வேண்டுமென்று தான் செய்தாய். என் செல்வத்தை பார்த்தால் உனக்கு வயிறு எரிகிறது அல்லவா? இந்த வீட்டில் உனக்கு இடம் கொடுத்ததற்கே என்னை சொல்ல வேண்டும். வறுமையில் வாடும் உன் போன்றவர்களுக்கு தரம் தெரியாது, மற்றவர்களின் பொருளை மதிக்க தெரியாது. பவித்ரா கண்களில் நீர் முட்டியது. அத்தை, வறுமை இருக்கலாம், ஆனால் அடுத்தவர் பொருளை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. வாயை மூடு என்று கர்ஜித்தாள் மீனாட்சி. நீ ஒரு ராசி இல்லாதவள். நீ வந்ததில் இருந்தே இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. தாரா அங்கே வெளிநாட்டில் கஷ்டப்படுகிறாள். இங்கே நீ என் சொத்துக்களை அளிக்கிறாய். நீ ஒரு தருதலை. உன் படிப்புக்கும் அறிவுக்கும் துடைப்பம்தான் லாயக்கு. மீனாட்சி அங்கிருந்த பூஜாடி துண்டுகளை பவித்ராவை கொண்டே அள்ள சொன்னாள்.
உடைந்த பீங்கான் துண்டுகள் பவித்ராவின் விரல்களை கீறி ரத்தம் வந்தது. ஆனால் மீனாட்சிக்கு சிறிதும் இரக்கம் வரவில்லை. மாறாக அவளை இன்னும் தரக்குறைவான வார்த்தைகளால் ஏசி தள்ளினாள். உன் ரத்தம் பட்டால் அந்த இடம் இன்னும் அசுத்தமாகும். சீக்கிரம் சுத்தம் செய்துவிட்டு இங்கிருந்து ஓடு என்று விரட்டினாள். பவித்ரா ரத்தம் சொட்டும் கையை சேலையில் மறைத்தபடி தன் அறைக்கு சென்றாள். அங்கிருந்த சிறிய முதலுதவி பெட்டியை எடுத்து மறந்திட்டாள். அவளது கண்கள் அந்த இரத்தத்தை பார்த்தபோது ஒரு உறுதி பிறந்தது. இன்னும் சில காலம்தான் அத்தை, இந்த அகந்தை ஒரு நாள் நிச்சயம் அடங்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அவள் பட்ட இந்த காயம் அவளை இன்னும் வலிமையாக்கியது. ஆனால் மீனாட்சிக்கு தெரியாது, அவள் உடைத்தது வெறும் பூஜாடியை மட்டுமல்ல, பவித்ராவின் மீதிருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையையும் தான். அடுத்த வாரம் மீனாட்சியின் தம்பி மகள் திருமணத்திற்காக பங்களாவே பரபரப்பாக இருந்தது. உறவினர்கள் வர தொடங்கியிருந்தனர். மீனாட்சி தனது கௌரவத்தை காட்டிக்கொள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பழங்கால வைர மாலைகளையும் கட்டுக்கட்டாக பணத்தையும் லாக்கரில் தயார் நிலையில் வைத்திருந்தாள். மறுநாள் காலையில் நகைக்கடைக்காரர் வந்து வேறு சில நகைகளை டெலிவரி செய்ய வேண்டியிருந்ததால் சரிபார்ப்பதற்காக மீனாட்சி தனது பிரம்மாண்டமான பெட்ரூமிற்குள் சென்று லாக்கரை திறந்தாள். அடுத்த நொடி அந்த மாளிகையை அதிரும் வகையில் ஒரு அலறல் சத்தம் கேட்டது. ஐயோ, எல்லாம் போச்சே, திருட்டு போய்விட்டதே என்று மீனாட்சி தலைவிரி கோலமாக ஹாலுக்கு ஓடி வந்தாள். வீட்டில் இருந்த சுந்தர், முத்து மற்றும் உறவினர்கள் அனைவரும் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தனர். மீனாட்சி மூச்சு வாங்க, சுந்தர், லாக்கரில் இருந்த அந்த வைர நெக்லஸ், 5 கோடி ரூபாய் ரொக்கம் எதுவுமே இல்லை, லாக்கர் திறந்து கிடக்கிறது என்று கத்தினாள். சுந்தர் அதிர்ந்து போனார். மீனாட்சி, பதறாதே, சாவி உன்னிடம் தானே இருந்தது, யாராவது தெரியாமல் எடுத்து வேறு எங்காவது வைத்தார்களா என்று பார் என்றார். இல்லை, நான் தேடிவிட்டேன், இது யாரோ திட்டமிட்டு செய்த வேலை என்று கத்திய மீனாட்சியின் கண்கள் திடீரென சிவந்தன. அவளது பார்வை சமையலறை வாசலில் அமைதியாக நின்று கொண்டிருந்த பவித்ராவின் மீது நிலைத்தது. நீதான் என்று பவித்ராவை நோக்கி பாய்ந்தாள் மீனாட்சி. அத்தை, நான் என்ன செய்தேன் என்று பவித்ரா அதிர்ச்சியுடன் கேட்டாள். நடிக்காதே, இந்த வீட்டின் மூளை முடுக்கு எல்லாம் உனக்கு தெரியும். நேற்று இரவு நான் தூங்கிய பிறகு நீதானே அறையை சுத்தம் செய்கிறேன் என்று உள்ளே வந்தாய். வறுமையில் வாடும் உனக்கு வைரத்தை பார்த்ததும் புத்தி மாறிவிட்டது அல்லவா? அந்த நகையை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? உண்மையை சொல் என பவித்ராவின் தோலை பிடித்து உலுக்கினாள். பவித்ரா கலங்காத குரலில், அத்தை, நான் உங்கள் அறைக்குள் வந்தது உண்மைதான். ஆனால் நான் நகையை தொடக்கூட இல்லை. திருடுவது என் ரத்தத்திலேயே கிடையாது என்றால் உறுதியாக. சுந்தர் குறுக்கிட்டு, மீனாட்சி, ஆதாரம் இல்லாமல் யாரையும் சொல்லாதே. பவித்ரா அப்படிப்பட்டவள் இல்லை என்றார். நீங்கள் சும்மா இருங்கள் சுந்தர். இவள் வந்த ராசிதான் என் வீட்டின் ஐஸ்வர்யம் எல்லாம் கரைகிறது. முத்து, இவளுடைய அந்த திருட்டு அறைக்கு சென்று தேடு. அந்த துணிப்பையை பிரித்து பார் என்று ஆணையிட்டாள் மீனாட்சி. முத்துவும் மற்ற வேலைக்காரர்களும் பவித்ராவின் அறைக்கு சென்று தேடினார்கள். ஆனால் அங்கே புத்தகங்களை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. இதை கேட்டு மீனாட்சி இன்னும் ஆவேசமானாள். அப்படி என்றால் எங்கோ வெளியில் கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டாள். இல்லை என்றால் வீட்டு தோட்டத்தில் குழி தோண்டி புதைத்திருப்பாள். இவள் சாதாரணமானவள் இல்லை, மகா கெட்டிக்காரி. இவளை இப்படியே விட்டால் மிச்சம் இருக்கும் சொத்தையும் சுருட்டி விடுவாள். மீனாட்சியின் சந்தேகம் இப்போது உறுதியான நம்பிக்கையாக மாறியது. உறவினர்கள் முன்னிலையில் பவித்ராவை ஒரு திருடி என்பதை போல சித்தரித்து அவமானப்படுத்தினாள். பவித்ரா அமைதியாக நின்றாள். ஆனால் அவளுடைய மௌனம் மீனாட்சிக்கு இன்னும் எரிச்சலை தந்தது. இப்போதே போலீஸுக்கு போன் செய் சுந்தர். இவளை லாடம் கட்டினால் தான் உண்மை வெளியே வரும் என்று மீனாட்சி அடம் பிடித்தாள். வீடு முழுவதும் ஒரு விதமான பதற்றம் தொற்றிக்கொண்டது. வைர நகைகள் மாயமானது ஒரு புறம் இருக்க, மீனாட்சி பவித்ராவை வீட்டை விட்டு துரத்த கிடைத்த மிக பெரிய ஆயுதமாக இதை பயன்படுத்த தொடங்கினாள். ஆனால் அந்த வைரங்கள் எங்கே சென்றன என்பது மீனாட்சி கனவிலும் நினைக்காத ஒரு இடத்தில் மறைந்திருந்தது. பகட்டான அந்த பங்களாவின் ஹால் இன்று ஒரு நீதிமன்றம் போல காட்சியளித்தது. மீனாட்சி ஆத்திர ஒரு பெண் சிங்கத்தை போல முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தாள். சுற்றிலும் உறவினர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, ஹாலின் நடுவே குற்றவாளியை போல தலை குனிந்து நின்றிருந்தாள் பவித்ரா. இன்னும் எத்தனை நேரம்தான் மௌனமாக இருப்பாய்? உண்மையை சொல்லிவிடு. அந்த வைர நெக்லஸையும் பணத்தையும் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? மீனாட்சியின் குரல் அந்த மாளிகையை அதிரும்படி ஒலித்தது. பவித்ரா மெதுவாக தலையை நிமிர்த்தினாள். அவளது கண்கள் சிவந்து வீங்கி இருந்தன. அத்தை, கடவுள் மேல சத்தியமாக சொல்கிறேன், நான் எதையும் எடுக்கவில்லை. எனக்கு வைரத்தின் மதிப்பும் தெரியாது, கோடிக்கணக்கான பணத்தின் மேல் ஆசையும் கிடையாது. என்னை நம்புங்கள் என்று நாத்தழுத்தழுக்க கூறினாள். நம்பிக்கையா? உன்னையா? மீனாட்சி ஏளனமாக சிரித்தாள். உன் வறுமைக்கு 1 கோடி ரூபாய் என்பது 7 தலைமுறைக்கான லாபம். நீ திட்டமிட்டுதான் என் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாய். சுந்தர், இவளுடைய பேச்சை கேட்டு ஏமாறாதீர்கள். இவள் ஒரு மகா நடிகை. சுந்தர் இடையில் புகுந்து, மீனாட்சி, கொஞ்சம் பொறுமையாக இரு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. ஒருவேளை நகையை நாம்
நாம் எங்காவது தவற விட்டிருக்கலாம் என்று பவித்ராவிற்கு ஆதரவாக பேசினார். நீங்கள் வாயை திறக்காதீர்கள் என்று சுந்தரை அடக்கினாள் மீனாட்சி. பிறகு பவித்ராவை நோக்கி திரும்பியவள், உன் அறையில் தேடிவிட்டோம், உன் பையில் தேடிவிட்டோம். நீ அங்கே எதையும் வைக்கவில்லை என்றால் வெளியில் யாருக்காவது கைமாற்றி விட்டாயா அல்லது தோட்டத்தில் குழி தோண்டி புதைத்தாயா? உண்மையை சொல்ல போகிறாயா இல்லை நான் என் வழியை கையாளவா? பவித்ரா ஓடி சென்று மீனாட்சியின் கால்களை கட்டி கொண்டாள். அத்தை, நான் அனாதையாக நின்றபோது மாமாதான் எனக்கு அடைக்கலம் தந்தார். அந்த நன்றி மறக்காதவள் நான். தயவு செய்து என் மேல் இப்படி ஒரு பழியை சுமத்தாதீர்கள். நான் திருடி இல்லை அத்தை என்று கதறி அழுதாள். மீனாட்சி இரக்கமின்றி பவித்ராவின் கைகளை உதறினாள். அவளது அகந்தை அவளது கண்களை மறைத்திருந்தது. உன் கண்ணீருக்கு இங்கே மதிப்பில்லை. நீ திருடி என்று என் மனது சொல்கிறது. இப்போது வரை நீ உண்மையை சொல்லவில்லை. இனி போலீஸ் தான் உனக்கு சரியான இடம். சொன்னது போலவே மீனாட்சி தன் அலைபேசியை எடுத்து துரித காவல் எண்ணிற்கு அழைத்தாள். சுந்தர் தடுத்தும் அவள் கேட்கவில்லை. ஹலோ இன்ஸ்பெக்டர், என் வீட்டில் ஒரு பெரிய திருட்டு நடந்துவிட்டது. பல கோடி மதிப்புள்ள வைர நகைகள் மாயமாகிவிட்டன. சந்தேகப்படும் நபர் என் வீட்டிலேயே இருக்கிறார். உடனே ஆட்களை அனுப்புங்கள் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். பவித்ரா அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள். அவளது இதயம் பலமாக துடித்தது. தான் எதற்காக இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்தோம்? ஏன் இந்த அவமானங்களை சகித்து கொண்டோம் என்று அவளுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் அந்த பயத்திற்கு இடையிலும் அவளது கண்கள் ஜன்னல் வழியாக தெரிந்த வானத்தை பார்த்தன. சிறிது நேரத்தில் போலீஸ் ஜீப்பில் சைரன் சத்தம் அந்த பங்களாவின் வாசலில் கேட்டது. மீனாட்சியின் முகத்தில் ஒரு விகாரமான வெற்றி புன்னகை பூத்தது. வா பவித்ரா, உன் அசல் முகத்தை உலகம் பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று வஞ்சகமாக கூறினாள். பவித்ராவுக்கு தெரியாது தான் செய்த தர்மமும் தன் நேர்மையும் அவளை காக்குமா என்று. ஆனால் மீனாட்சிக்கு தெரியாது, அவள் அழைத்திருப்பது வெறும் போலீஸை மட்டுமல்ல, தன் அகந்தைக்கான இறுதி தீர்ப்பையும் தான். போலீஸ் ஜீப்பின் கதவுகள் திறக்கப்பட்டன. இன்ஸ்பெக்டர் ரத்னவேல் தனது 2 உதவியாளர்களுடன் விரைப்பாக உள்ளே நுழைந்தார். மீனாட்சி ஆவேசமாக ஓடி சென்று அவர்களை வரவேற்றாள். இன்ஸ்பெக்டர், இதோ இவள்தான் என தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த பவித்ராவை சுட்டி காட்டினாள். என் தாராள மனதை பயன்படுத்தி கொண்டு என் லாக்கரில் இருந்த பல கோடி மதிப்புள்ள வைரங்களையும் பணத்தையும் சுருட்டிவிட்டாள். நான் எவ்வளவோ கேட்டும் உண்மையை சொல்ல மாட்டேன் என்கிறாள். இன்ஸ்பெக்டர் பவித்ராவை ஒரு முறை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். என்னம்மா, நகையை எங்கே வைத்திருக்கிறாய்? மரியாதையாக சொல்லிவிடு என்று அதிகாரமாக கேட்டார். பவித்ரா நடுங்கும் குரலில், ஐயா, நான் எதுவும் எடுக்கவில்லை. நான் ஒரு அனாதை என்பது உண்மைதான். ஆனால் நான் திருடி இல்லை ஐயா என்று கைகூப்பி அழுதாள். அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்தால் தெரியும். பிடியுங்கள் இவளை என இன்ஸ்பெக்டர் உத்தரவிட்டார். 2 பெண் காவலர்கள் பவித்ராவின் கைகளை பலமாக பிடித்து எழுந்திருக்க செய்தனர். அடுத்த நொடி பவித்ராவின் மென்மையான மணிக்கட்டுகளில் அந்த இரும்பு விலங்குகள் பூட்டப்பட்டன. கிளிக் என்ற அந்த சத்தம் மீனாட்சியின் காதுகளுக்கு இசையாகவும் சுந்தரின் காதுகளுக்கு இடியாகவும் விழுந்தது. வேண்டாம் இன்ஸ்பெக்டர், ஆதாரம் இல்லாமல் இப்படி செய்யாதீர்கள். இவள் என் தங்கை மகள், நான் பொறுப்பு என்று சுந்தர் குறுக்கே வந்தார். சுந்தர், நீங்கள் விலகி நில்லுங்கள். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். இவள் கம்பி எண்ணட்டும். அப்போதுதான் உண்மை வரும். லாடம் கட்டினால் ஒளிய இந்த பேய் உண்மையை சொல்லாது என மீனாட்சி ஏளனமாக சிரித்தாள். பவித்ரா தரதரவென இழுத்து செல்லப்பட்டாள். அவள் ஜீப்பில் ஏற்றப்படும் போது கடைசி முறையாக திரும்பி மீனாட்சியை பார்த்தாள். அந்த பார்வையில் பயம் இல்லை, மாறாக ஒரு விதமான வேதனையும் ஏமாற்றமுமே இருந்தது. ஜீப் கிளம்பி சென்றதும் மீனாட்சி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்பாடா, இந்த வீட்டுக்கு ஒட்டியிருந்த ஒரு பீடை ஒளிந்தது. இனிமேல் அந்த நகையை எப்படியும் போலீஸ் கண்டுபிடித்து தந்துவிடும் என்றாள் கௌரவத்துடன். சுந்தர் கோபத்தில் கொதித்து போனார். மீனாட்சி, நீ செய்வது பெரும் பாவம். ஒரு அனாதை பெண்ணை பலிக்காக போலீசில் ஒப்படைத்து விட்டாய். அவள் குற்றமற்றவள் என்று நிரூபணமானால் உன்னால் தலை தூக்க முடியாது என்று கத்திவிட்டு தனது கார் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக கிளம்பினார். எங்கே போகிறீர்கள் என மீனாட்சி கேட்க, அந்த பெண் குழந்தையை காப்பாற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சுந்தர் மின்னல் வேக காரை செலுத்தினார். மீனாட்சி அலட்சியமாக தோலை குலுக்கினாள். அவளுக்கு தன் அதிகாரத்தின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதே சமயம் சென்னை நகர வீதிகளில் டிராபிக் ஜாம் காரணமாக சுந்தரின் கார் சிக்கிக் கொண்டது. மறுபுறம் அந்த பெரிய பங்களாவிற்குள் ஒரு நிசப்தம் நிலவியது. மீனாட்சி வெற்றி பெருமிதத்துடன் சோபாவில் அமர்ந்தாள். ஆனால் அந்த நிமிடம் அவளுக்கு தெரியாது, அவளது வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ச்சி அவளது அறையின் வாசலில் தாராவின் பையினுள் மறைந்திருக்கிறது என்று. பவித்ரா போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டு சில மணி நேரங்கள் கடந்திருந்தது. பங்களாவிற்குள் ஒரு நிசப்தமான அமைதி. ஆனால் மீனாட்சியின் மனதிற்குள் ஒரு வெற்றி பெருமிதம். அதே நேரத்தில் வெளிநாட்டு சுற்றுலாவை முடித்துக்கொண்டு தாரா வீட்டிற்கு திரும்பினாள். பொதுவாக சுற்றுலாவிலிருந்து திரும்பும்போது உற்சாகமாக
கதைகள் பேசும் தாரா இன்று மிக அமைதியாக இருந்தாள். அவளது முகம் வெளுத்து போய் இருந்தது. கண்களில் ஒரு விதமான பயம் நிழலாடியது. என்ன தாரா, ட்ரிப்பு எப்படி இருந்தது? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று மீனாட்சி பாசத்துடன் கேட்டாள். அதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருந்தது மம்மி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன் என்று தட்டு தடுமாறி சொல்லிவிட்டு தன் அறைக்குள் ஓடினாள் தாரா. மகளின் இந்த மாற்றம் மீனாட்சிக்கு சற்று விசித்திரமாக தோன்றினாலும் பயண களைப்பாக இருக்கும் என்று நினைத்து விட்டாள். சிறிது நேரத்தில் தாரா குளிக்க சென்றாள். அப்போது அவள் கொண்டு வந்திருந்த டிராவல் பேக் சரியாக மூடப்படாமல் இருந்தது. அதிலிருந்து சில துணிகள் வெளியே துருத்தி கொண்டிருந்தன. மீனாட்சி அதை சரி செய்ய அருகில் சென்றாள். அப்போது பையின் இடுக்கில் இருந்த ஒரு சிறிய காகித சீட்டு நழுவி தரையில் விழுந்தது. என்ன இது என்று முணுமுணுத்தபடி மீனாட்சி அதை குனிந்து எடுத்தாள். அது ஒரு நகைக்கடையின் அதிகாரப்பூர்வமான ரசீது. காகிதத்தை பிரித்து பார்த்த மீனாட்சியின் கண்கள் அப்படியே நிலைத்து போயின. அவளது இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. அந்த ரசீதில் காணாமல் போன அதே பழங்கால வைர நெக்லஸ் மற்றும் வைர வளையல்களின் விவரங்கள் இருந்தன. அந்த நகைகளை விற்று அதற்கு பதிலாக பல கோடி ரூபாய் ரொக்கமாக பெறப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் விட மீனாட்சியை இடியாக தாக்கியது அந்த ரசீதின் கீழே இருந்த கையெழுத்து. அங்கே மிக தெளிவாக ஸ்டைலாக தாரா என்று கையெழுத்திடப்பட்டிருந்தது. மீனாட்சிக்கு தலை சுற்றியது. சுவரில் கை ஊன்றி தன்னை சமாளித்து கொண்டாள். இல்லை, இது இருக்காது. என் தாரா இப்படி செய்ய மாட்டாள். இது பவித்ராவின் வேலையாகத்தான் இருக்கும். அவள்தான் என் மகளை இதில் சிக்க வைத்திருப்பாள் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். ஆனால் அந்த ரசீதின் தேதியை பார்த்தபோது அவளது நம்பிக்கை தவிடுபொடியானது. நகைகள் மாயமான அன்றைய தேதியில்தான் தாரா இந்த நகைகளை விற்றிருக்கிறாள். அப்போது குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்த தாரா தன் தாயின் கையில் அந்த ரசீது இருப்பதை பார்த்து உறைய போனாள். அவளது கையில் இருந்த டவல் கீழே விழுந்தது. மம்மி, அது என்று தாரா இழுத்தாள். தாரா, மீனாட்சியின் குரல் இப்போது ஆத்திரத்தில் இல்லை, ஒரு விதமான மரண வேதனையில் இருந்தது. சொல்லு தாரா, இது உன்னுடைய கையெழுத்து இல்லை என்று சொல். அந்த வைர நகைகளை நீ திருடவில்லை என்று சொல். அந்த ஏழை பெண் பவித்ரா தான் இதையெல்லாம் செய்தாள் என்று சொல் தாரா என தன் மகளின் தோலை பிடித்து உலுக்கினாள் மீனாட்சி. தாரா பதில் பேச முடியாமல் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது மௌனம் ஆயிரம் உண்மைகளை சொல்லியது. தான் இவ்வளவு நேரமாக பவித்ராவை திருடி என்று உலகிற்கே பறைசாற்றி போலீசில் ஒப்படைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பது மீனாட்சிக்கு உரைக்க தொடங்கியது. ஆனால் தாரா ஏன் இப்படி செய்தால்? பல கோடி சொத்துக்கள் இருக்கும் போதே அவளுக்கு எதற்காக இந்த திருட்டு புத்தி வந்தது? அந்த ரகசியம் மீனாட்சியை இன்னும் பெரிய இருளுக்குள் தள்ள காத்திருந்தது. அந்த ரசீது மீனாட்சியின் கைகளில் நடுங்கிக் கொண்டிருந்தது. இரத்த நாளங்கள் புடைக்க ஆத்திரமும் அவமானமும் அவளை ஒரு சேர தாக்கின. இவ்வளவு நேரமாக யாரிடம் தன் கௌரவத்தை பற்றி பேசினாலோ அந்த கௌரவம் தன் மகளாலேயே தெருவிற்கு வந்துவிட்டதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. தாரா என்று கர்ஜித்த மீனாட்சி அடுத்த நொடி ஓங்கி ஒரு அறையை தாராவின் கன்னத்தில் விட்டாள். பலார் என்ற சத்தம் அந்த அறையெங்கும் எதிரொலித்தது. தாரா நிலை தடுமாறி சோபாவில் விழுந்தாள். சொல்லு தாரா, எதற்காக இப்படி செய்தாய்? உனக்கு என்ன குறை வைத்தேன்? நான் கேட்டதெல்லாம் கொடுத்தேனே. வைர நகைகளை திருடி விற்கும் அளவிற்கு உனக்கு என்ன கதி வந்தது? தாரா தன் முகத்தை பொத்தி கொண்டு கதறி அழத் தொடங்கினாள். மன்னித்து விடு மம்மி, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. எல்லாம் அந்த சுற்றுலாவில் தான் தொடங்கியது. மீனாட்சி அப்படியே உறைந்து போய் அவளை பார்த்தாள். என்ன நடந்தது? தாரா விம்மி விம்மி அழுதபடி பேச தொடங்கினாள். சுற்றுலாவில் ஒரு பார்ட்டியின் போது ஒருவன் எனக்கு நண்பனாக அறிமுகமானான். அவன் கொடுத்த குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை மம்மி. நான் மயங்கி இருந்த நேரத்தில் அவன் என்னை தவறான புகைப்படங்கள் எடுத்துவிட்டான். மறுநாள் காலை என்னை பயமுறுத்தினான். அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்றும் உன்னிடம் காட்டி விடுவேன் என்றும் மிரட்டினான். அதை தடுக்க 1 கோடி ரூபாய் கேட்டான். தாரா தரையில் மண்டியிட்டு மீனாட்சியின் கைகளை பிடித்து கொண்டாள். உனக்கு தெரிந்தால் என் மானம் போய்விடும், உன் கௌரவம் குலைந்துவிடும் என்று பயந்தேன் மம்மி. யாரிடம் கேட்பது என்று தெரியவில்லை. அதனால்தான் லாக்கரில் இருந்த வைர நகைகளை எடுத்து விற்றேன். பாவி, பணத்தை வாங்கி கொண்டு இன்னும் மிரட்டுகிறான் மம்மி. இதை கேட்ட மீனாட்சிக்கு தலை சுற்றியது. தான் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த அகந்தை வாழ்க்கையை வாழ்ந்தாலோ அந்த அடித்தளமே ஆடி போனது. ஏழை எளியவர்களை அற்பமாக பார்த்த தன் வளர்ப்பு இன்று தன் மகளையே ஒரு மோசடிக்காரனிடம் சிக்க வைத்திருப்பதை எண்ணி துடித்தாள். என் கௌரவம், என் அந்தஸ்து எல்லாம் போய்விட்டதே தாரா. அந்த புகைப்படங்கள் வெளியே வந்தால் நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன் என மீனாட்சி புலம்பினாள். அப்போதுதான் அவளுக்கு பவித்ராவின் ஞாபகம் வந்தது. ஒரு பக்கம் தன் மகள் செய்த தவறு, இன்னொரு பக்கம் எந்த தவறும் செய்யாத ஒரு பெண்ணை பழிவாங்கிய கொடூரம். ஐயோ பவித்ரா, அந்த பெண் எந்த தவறும்
எவரும் செய்யாமல் இப்போது போலீஸ் பிடியில் இருக்கிறாளே, அவளை தரக்குறைவாக பேசினேனே, அவள் காலில் விழுந்து கெஞ்சியும் நான் இரக்கம் காட்டவில்லையே. மீனாட்சிக்கு தன் மீது ஒருவித அருவருப்பு உண்டானது. தான் இவ்வளவு காலம் சேமித்து வைத்திருந்த பணமும் திமிரும் இன்று அவளை காப்பாற்ற வரவில்லை, மாறாக அவளை ஒரு பெரும் பாவக்குழியில் தள்ளி இருந்தது. வா தாரா, இப்போதே போலீஸ் நிலையத்திற்கு போக வேண்டும். நடந்த உண்மையை சொல்லி பவித்ராவை காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் அந்த பெண்ணின் சாபம் நம் குடும்பத்தையே அழித்துவிடும் என்று தாராவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு காரை நோக்கி ஓடினாள் மீனாட்சி. அகந்தை எனும் இருள் விலகத் தொடங்கி குற்ற உணர்ச்சி என்னும் நெருப்பு மீனாட்சியை சுட்டெரிக்க தொடங்கியது. ஆனால் போலீஸ் நிலையத்தில் அவளுக்காக காத்திருந்த காட்சி அவள் கற்பனை செய்ததை விட பிரம்மாண்டமாக இருந்தது. மீனாட்சியின் கார் காவல் நிலையத்தின் வாசலில் டயர் அலற வந்து நின்றது. கார் முழுமையாக நிற்பதற்கு முன்பே மீனாட்சியும் முகம் வீங்கியிருந்த தாராவும் பதற்றத்துடன் உள்ளே ஓடினார். மீனாட்சியின் மனதில் குற்ற உணர்ச்சி அலை மோதியது. இன்ஸ்பெக்டர், அந்த பெண் பவித்ரா திருடி இல்லை. என் மகள்தான் தெரியாமல் செய்துவிட்டாள். பவித்ராவை உடனே விட்டு விடுங்கள் என்று கத்திக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். ஆனால் உள்ளே நுழைந்த மீனாட்சி அப்படியே சிலையாக உறைந்து நின்றாள். அவள் பார்த்த காட்சி அவளது கண்களையே அவளால் நம்ப முடியாதபடி செய்தது. காவல் நிலையத்தின் மையத்தில் இருந்த உயரமான நாற்காலியில் மிக மிடுக்கான கஞ்சி போட்ட IPS சீருடையில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். தோள்களில் மின்னும் நட்சத்திரங்கள், கம்பீரமான தோரணை, அவளது முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை. அவள் வேறு யாரும் அல்ல, மீனாட்சி. இவ்வளவு காலம் வேலைக்காரி என்று கேவலப்படுத்திய, படிக்க தெரியாதவள் என்று ஏளனம் செய்த பவித்ரா. அவளை கைது செய்து தரதரவென இழுத்து சென்ற அதே இன்ஸ்பெக்டர் ரத்தினவேல் மற்றும் காவலர்கள் இப்போது அவளுக்கு முன்னால் மிக மரியாதையாக கைகளை உயர்த்தி சல்யூட் அடித்து நின்றிருந்தனர். மேடம், தாராவை பிளாக்மெயில் செய்த அந்த நபரை எங்கள் டீம் கையும் களவுமாக பிடித்து விட்டது. அவனிடம் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன. இதோ அந்த நகைகளை விற்ற பணமும் மீட்கப்பட்டு விட்டது என்று இன்ஸ்பெக்டர் பவித்ராவிடம் ரிப்போர்ட் கொடுத்து கொண்டிருந்தார். மீனாட்சிக்கு தலை சுற்றியது. நாக்கு வறண்டு போனது. பவித்ரா, நீயா இது? நீ எப்படி என தட்டு தடுமாறி கேட்டாள். பவித்ரா நாற்காலியிலிருந்து கம்பீரமாக எழுந்து வந்தாள். அவள் காலில் அணிந்திருந்த போலீஸ் பூட்ஸ் சத்தம் அந்த அமைதியான நிலையத்தில் கணீரென்று கேட்டது. ஆமாம் அத்தை, நான் தான் பவித்ரா IPS. நான் எதற்காக உங்கள் வீட்டிற்கு வந்தேன் என்று உங்களுக்கு தெரியாது. சென்னையில் நடக்கும் ஒரு பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க உங்கள் வீட்டு பகுதியில் மாறு வேடத்தில் தங்கி விசாரிக்க வேண்டிய ஒரு ரகசிய பணி எனக்கு வழங்கப்பட்டது. மாமாவிடம் மட்டும் உண்மையை சொல்லிவிட்டு ஒரு சாதாரண பெண்ணாக உங்கள் வீட்டில் நுழைந்தேன் என்றாள் பவித்ரா. மீனாட்சி அப்படியே தரையில் அமர்ந்தாள். அவளது அகந்தை சுக்குநூறாக உடைந்தது. என்னை மன்னித்து விடு பவித்ரா. உன்னை வேலைக்காரி என்று நினைத்து எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். நீ படிக்க தெரியாதவள் என்று கேலி செய்தேனே. ஆனால் நீ இவ்வளவு பெரிய அதிகாரியா? பவித்ரா அவளை நெருங்கி மென்மையாக தோளை தொட்டாள். அத்தை, நீங்கள் என்னை அவமானப்படுத்திய போது நான் வருத்தப்படவில்லை. ஆனால் கல்வி அறிவு இல்லாதவர்களை நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தினீர்கள் என்பதுதான் எனக்கு வேதனையாக இருந்தது. இன்று உங்கள் மகளுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் படிக்காத நான் செய்த அதே சமையலும் நான் காட்டிய அதே பொறுமையும் உங்களை காப்பாற்ற வரவில்லை. நான் படித்த இந்த சீருடைதான் உங்கள் மகளின் மானத்தை காப்பாற்றி இருக்கிறது என்றால் உறுதியான குரலில். தாராவும் அழுது கொண்டே பவித்ராவின் கைகளை பிடித்து கொண்டாள். என்னை மன்னித்து விடு அக்கா, உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் என்றாள். மீனாட்சிக்கு தான் செய்த ஒவ்வொரு பாவமும் கண்முன்னே வந்து போனது. ஒரு IPS அதிகாரியையே தன் வீட்டு வேலைக்காரியாக மாற்ற நினைத்த அவளது அறியாமை அவளை பார்த்து எள்ளி நகையாடுவது போல இருந்தது. அதிகாரமும் பணமும் அல்ல, அறிவும் நேர்மையும் தான் உண்மையான பலம் என்பதை அன்று அந்த போலீஸ் நிலையத்தின் வாசலில் மீனாட்சி உணர்ந்தாள். காவல் நிலையத்தின் அந்த அறை ஒரு கணம் நிசப்தத்தில் ஆழ்ந்தது. பவித்ராவின் கம்பீரமான தோற்றமும் மீனாட்சியின் உடைந்த நிலையும் அங்கிருந்த அனைவரையும் மௌனிக்க செய்திருந்தது. அப்போது வேகமாக காவல் நிலையத்திற்குள் நுழைந்த சுந்தர் அங்கே சீருடையில் இருந்த பவித்ராவை கண்டு ஒரு நிமிடம் நெகிழ்ந்து நின்றார். மீனாட்சி ஓடி சென்று சுந்தரின் கைகளை பிடித்து கொண்டாள். சுந்தர், பாருங்கள், நம் பவித்ரா, இவள் ஒரு IPS அதிகாரியாம். இவ்வளவு பெரிய உண்மையை என்னிடம் ஏன் சொல்லவில்லை என்று விம்மினாள். சுந்தர் மீனாட்சியின் கைகளை மெதுவாக விலக்கிவிட்டு பேசத் தொடங்கினார். மீனாட்சி, பவித்ரா கிராமத்திலிருந்து வந்தபோது அவளிடம் இருந்தது வெறும் துணிபை மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு ஏதோ செய்ய வேண்டும் என்ற பெரும் கனவும் அவளிடம் இருந்தது. அவள் ரகசியமாக டெல்லி
தில்லியில் பயிற்சி பெற்று IPS தேர்வில் வெற்றி பெற்றாள். அவளுடைய முதல் பணி நியமனம் இங்கே சென்னையில் கிடைத்தது. சுந்தர் பவித்ராவின் தலையை வருடி தொடர்ந்தார். இன்றுதான் அவளுடைய முதல் நாள் பணி. அவள் நினைத்திருந்தால் அன்றே அதிகாரத்தோடு உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் என் அத்தை என்னை பணக்காரியாக அல்லாமல் ஒரு சாதாரண பெண்ணாக ஏற்றுக்கொண்டு அன்பு காட்ட மாட்டாரா என்று ஆசைப்பட்டாள். ஆனால் நீயோ அவருடைய வறுமையை கேலி செய்தாய். அவளுடைய அறிவை மட்டம் தட்டினாய். எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது நேர்மையின் மீது திருட்டு பழியை சுமத்தினாய். நீ அவளுக்கு செய்தது அன்பு அல்ல மீனாட்சி, பச்சை துரோகம். சுந்தரின் ஒவ்வொரு வார்த்தையும் மீனாட்சியின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. தான் இவ்வளவு காலம் சேமித்து வைத்திருந்த பணமும் திமிரும் இன்று ஒரு மண் கோட்டை போல சரிந்து கிடப்பதை உணர்ந்தாள். மீனாட்சி மெதுவாக பவித்ராவை நெருங்கினாள். பவித்ரா, நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லை. பணம்தான் எல்லாம் என்று நினைத்து என் கண்களை நானே கட்டிக்கொண்டேன். இதோ இந்த பதவி, இந்த அதிகாரம் எதையுமே மதிக்காத ஒருத்தியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறி பவித்ராவின் காலில் விழுந்து கதறினாள். பவித்ரா பதறி போய் அவளை தூக்கி நிறுத்தினாள். அத்தை, என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் என் அத்தை. உங்களுக்கு தண்டனை கொடுக்க நான் இங்கே வரவில்லை. அன்பு என்பது அதிகாரத்தில் இல்லை, மனிதர்களை மதிப்பதில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றுதான் விரும்பினேன் என்று கூறி மீனாட்சியின் கண்ணீரை துடைத்தாள். பிறகு பவித்ரா தனது அதிகாரத்தின் மூலம் தாராவை மிரட்டி வந்த அந்த நபரை சட்டத்தின் முன் நிறுத்தினாள். தாராவிடம் இருந்த அந்த தவறான புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்கள் அனைத்தும் முழுமையாக அழிக்கப்பட்டன. வீட்டிற்கு திரும்பியதும் மீனாட்சி முதலில் செய்தது அந்த பழைய இருட்டு அறையை திறந்து வைத்ததுதான். இனி இந்த வீட்டில் யாரும் வேலைக்காரர்கள் இல்லை, இது நம் குடும்பம் என்று அறிவித்தாள். வேலைக்காரர்களுக்கு உரிய மரியாதையையும் ஊதிய உயர்வையும் வழங்கினாள். பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்த மீனாட்சிக்கு அன்று ஒரு துளி அன்பும் குணமுமே ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் என்பது புரிந்தது. பவித்ரா தனது போலீஸ் ஜீப்பில் ஏறி தனது கடமையை செய்ய புறப்பட்டாள். அவள் புறப்படும் போது மீனாட்சி கை கூப்பி அவளுக்கு விடை கொடுத்தாள். அகந்தை எனும் இருள் மறைந்து அந்த பங்களாவில் இப்போது உண்மையான அன்பின் ஒளி வீச தொடங்கியது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.